நாடு முழுவதும் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் அவரவர் வீடுகளில் இனிப்புகள் வழங்கியும் கேக் வழங்கியும் கொண்டாடுவார்கள். அதேபோன்று கிறிஸ்து இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் டிசம்பர் மாதம் துவக்கத்தில் இருந்தே மக்கள் வீடுகளில் நட்சத்திரங்களை தொங்கவிடுவது வழக்கம். அதேபோன்று இயேசு கிறிஸ்துவை தங்கள் இல்லங்களுக்கு வரவேற்கும் விதமாக கிறிஸ்துமஸ் குடில்களும் அமைத்து வீடு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பார்கள். எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் குடில்கள், ஸ்டார் போன்ற கிறிஸ்துமஸ் பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. அந்த வகையில் வேலூரில் விதவிதமான கிறிஸ்துமஸ் குடில்கள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இயற்கை முறையில் மூங்கிலால் செய்யப்பட்ட குடில், வைக்கோல் பயன்படுத்தி செய்யப்பட்ட குடில் என்று 3/4 அடி முதல் 6 அடி வரை உயரம் கொண்டதாக தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இது குறித்து கிறிஸ்துமஸ் குடில் தயாரித்து மூங்கில் மண்டி பகுதியில் விற்பனை செய்து வரும் மதி மற்றும் கமலஹாசன் கூறும்போது, கடந்த 20 ஆண்டுகளாக மூங்கிலை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் குடில்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான குடில்களை செய்து வருகிறேன். தற்போது பொதுமக்களுக்கு ஏதுவாக அவர்களுக்கு தேவைப்படும் உயரத்திற்கு தயாரித்து உள்ளேன். 3/4 அடி முதல் 6 அடி வரையிலும் உயரம் கொண்ட குடில்களை தயாரித்து வருகிறேன். பல்வேறு ஆலயங்களில் இருந்தும் குடில் செய்வதற்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த குடில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பிரித்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். பலகைகள் மூலம் குடில் தயாரிக்கிறோம். பொதுமக்கள் கிறிஸ்துமஸ் குடிலை மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இன்னும் சில நாட்களில் அதிக அளவில் விற்பனையாகும். மேலும் இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டகையில் தான் பிறந்தார் என்று சொல்லும் நிலையில் அந்த மாட்டு கொட்டகையை நாங்கள் குடிலாக செய்து பொதுமக்களுக்கு கொடுப்பது தங்களுக்கு மனநிறைவாக உள்ளதாக கூறியுள்ளார். இந்த கிறிஸ்துமஸ் குடியில் 10 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம் தொடர்ந்து. இது இயேசுவின் பிறப்பு நாள்ன்றதுனால நாங்கள் மூங்கிலே நாங்கள் செஞ்சு விற்போம். இது வருஷம் பொதுமக்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி கடையில் எவ்வளோ பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பொருளாக நிறையா வந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் மூங்கில் கைப்பாடாக செய்கிற மாதிரி தொழில் மாதிரி வேறு எங்கள் ஊர்லேயே வராது. அது வேலூர் மூங்கில் மண்டியில் மட்டும்தான் அது கிடைக்கும். நாங்கள் டிசம்பர் மாதம் இயேசுக்காக குடில் செய்கிறோம். இயேசு குடில் சேர்ந்து மூங்கிலில் செய்கிறோம். மேலே வைக்கப்பிரி போட்டு கட்டையிலும் செய்கிறோம். மூங்கில் ஏணி இதெல்லாமே செய்கிறோம். அவங்க எவ்வளோ குறைஞ்ச அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ குறைச்சி கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.